விஜய் அவர்களோட மனைவி சங்கீதாவை வந்து திமுக சைட்லேருந்து இயக்குறாங்க. தன் மனைவி இன்னொரு கட்சி இயக்குதுன்றதே அசிங்கங்க. நானும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது, முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். டபக்குன்னு ஒரு பிக்சர், ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டு, ட்வின்னிங், சூப்பர், நம்மளால ஒரு சைடு சிக்கோட வர்றாரு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் தப்பாக சொல்ல முடியாது. அவர் டெய்லி ஒருத்தர் கூட வருவாருன்னு ஏற்றுக்கிற முடியுமா? டைம் இருக்குது தலைவா, உங்களுக்கு 51 வயசு தான் ஆகுது. இந்த எலெக்ஷன் 60 நாள் முடிஞ்சுக்கிட்டோம். நாங்களே வந்து அச்சதை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்கிறோம். நீங்கள் புகைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோக்கள்லாம் ஏன் விஜய் தம் பிடிச்சது இல்லையா? தண்ணி அடிச்சது இல்லையா? உங்களோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம் கட்டம் கட்டி அடிப்பேன். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியும் நடிகையுமான ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேத்து விஜய்க்கு எதிராக அக்கறை கலந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கை, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களை இந்த அளவுக்கு அறிக்கை வெளியிடுறதுக்கு காரணமா இருந்துச்சா? ஆமா. இல்ல, அந்த அறிக்கையில கூட நீங்க நிறைய விஷயத்த குறிப்பிட்டிருக்கீங்க. கரூர் சம்பவத்துக்கு நேர்ல போகல, இதுதான் தமிழர் பண்பாடா கலாச்சாரமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. கரூர் சம்பவம் நடந்து ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு, அப்பெல்லாம் ஏன் இந்த வாய்ஸ் உங்களுக்கு வெளியே வரல? அப்ப இன்ஃபேக்ட் நானே அதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஏன்? ஏன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பீப்புள் உங்களை சப்போர்ட் பண்ணி 41 குடும்பமும் உங்களை நேரில் வந்து ஆறுதலை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த லவ் உங்கள் மேலே வச்சுருக்காங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பண்பாடே இல்லாத ஒரு விஷயத்த கூட ஏற்றுக்கிட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது நம்ம பண்பாடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தர் வீட்டில் என்ன, இது உலக அளவில் எங்கேயுமே வந்து இறந்தவங்க வீட்டுக்கு போய் கேட்காம கூட்டு வந்து கேட்குறது வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது. ஸோ அப்படி ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் உடைச்சு அவர் மேலே உள்ள அன்பில் அந்த மக்கள் தேடி வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் திங். இது வந்து முதல் முறையாக நடக்குது இது மாதிரி ஒரு லீடருக்கு. இது நல்ல விதமான ட்ரெண்டா இல்ல மோசமான ட்ரெண்டா? நான் நல்ல விதம்னு எடுத்துக்கல, கெட்ட விதம்னு எடுத்துக்கல. அன்னைக்கு நான் அதை வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். ஓகே, லீடருக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது, நம்ம லீடருக்கு சூப்பர் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறனால, மக்கள் ஊக்குவிக்கிறது, அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறத அவர் பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிட்டாரோ. ஏன்னா பொது வெளியில் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு வரீங்க, அதுவும் ஒரு விவாகரத்து செய்தி பூமிங்காக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பப்ளிக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்ற பட்சத்தில் அது உங்களை பாதிக்கலை, உங்கள் குடும்பத்தை மட்டும் பாதிக்கலை, நம்ம எல்லாரையும் பாதிக்குது. உங்களை நம்பி இருக்க மக்கள் அவ்வளோ பேரும் கேள்வி கேட்குறாங்க. இவர் அடுத்து சிஎம் ஆகி உட்கார வைக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இவருக்காக நம்ம அவ்வளோ ஆசைகளோட கனவுகளோட இருக்கும். இந்த அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இவர் பாட்டுக்கு நடிகை கூட்டிகிட்டு ட்ரிப்பு வராரு. சரி, எல்லாத்தையுமே சரி நம்ம அண்ணன் தானே அப்படின்னு நினச்சோன்னா நீங்களும் முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சா? நானும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது, முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். 1.5 வருஷமா. என்ன காரணம்? இல்ல, நீங்க வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு நல்ல லீடரா இருக்கணும். பண்ணலாமே. என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு அவர் நியூ பார்ட்டி, அவருக்கு அரசியல் பத்தின எது இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது சில தவறுகள் நடக்கலாம். அப்ப கூட இருக்க நம்ம எல்லாரும் முட்டு கொடுத்து சரி இது ஓகே சரியாயிரும், அடுத்து வாங்க அடுத்தது பார்க்க எல்லா இடத்துலயும் முட்டு கொடுத்தீங்க. அவர் வந்து நிறைய அவர் மேல நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாவே வைக்கிறாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் முட்டு கொடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்க அப்போ ஏன் இந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க? இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே. அந்த இடத்துல அவர் பெண், அந்த பெண் யாருன்னா அந்த பெண் அவரோட மனைவி, அவருடன் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளுக்கு தாயான அவரோட மனைவி பாதிச்சிருக்காங்க. அந்த மனைவியே எனக்கு வீடு கொடுக்கல, எனக்கு இருக்க இடம் இல்லை, என்னை அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு அவரை ஒரு மனநோயாளி மாதிரி சித்தரிச்சு சொல்லும் போது, அப்ப இவரை தலைவரா ஏத்திட்டு இருக்குமே, நமக்கு இந்த ஆள் பத்தி நம்ம பேக்ரவுண்ட் தெரியாது. வெளி உலகத்துக்கு பேண்ட் சட்டையை போட்டுட்டு வர்றாரு, ஹீரோவா பாக்குறோம், கையை ஆட்டுறாரு, இது ஆட்டுறாரு, நம்ம ஹீரோ வந்துட்டாருன்னு பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போறோமோ, இவரோட உண்மை முகம் என்னன்ற ஒரு 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 சஸ்பெக்ட் வரும்ல. இல்ல, அவங்க மனைவி வச்ச கம்ப்ளைண்ட் விவாகரத்து மனுவாகட்டும் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வெளியாயிடுச்சு. அப்பெல்லாம் கூட நீங்க எதுவும் பேசலையே. இல்ல, அது வதந்தின்னு மாத்தி தலைவருக்கு நல்ல பேருக்காக பண்றானுங்களா இல்ல என்ன எதுவுமே புரியல. அது வதந்தியா கூட இருக்கலாம். அது என்னன்னே தெரியாம இருக்கும்போது டபக்குன்னு ஒரு பிக்சர், ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டு, ட்வின்னிங், சூப்பர், நம்மளால ஒரு சைடு சிக்கோட வர்றாரு அப்படின்னா அதை ஓ சூப்பர்ப்பா
இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் தப்பா சொல்ல முடியாது. அவர் டெய்லி ஒருத்தர் கூட வருவாருன்னு ஏத்துக்கிற முடியுமா? நம்ம கலாச்சாரம் அதுவா? நீங்க பெண்களை மதிக்கிறீங்களா? இல்ல பெண்களை கலாச்சார சீர்கேட கொண்டு வரீங்களா? உங்களை பார்த்து நாளைய சமுதாயம் வந்து இளைஞர்கள் வந்து உங்களை பார்த்து நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க இளைஞர்களுக்கு? இளைஞர்கள் லீடரா நீங்க யூ ஷுட் கிவ் அ மெசேஜ். நீங்க கஞ்சா ஒழிக்கணும்னு வரீங்க, கள்ளக்காதலை இது பண்றீங்களா, ஊக்குவிக்கிறீங்களா? என்ன கொண்டு வரீங்க மக்களுக்கு? எல்லாம் ஒண்ணுதான். சரி, நீங்க வந்து டிவிகேல இணைஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளதான் ஆகுது ஆமா. உங்களோட பயணம். நீங்க என்ன நினைச்சு அந்த கட்சியில போய் இணைஞ்சீங்க? எத்தனை கட்சிகள்? மாற்றம் வேணும், ம். மாற்றம் வேணும். இல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் என்னவோ இருக்கு, அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, அவர்கிட்ட ஒரு கரிஷ்மா இருக்கு, அவர்கிட்ட ஒரு என்னவோ இருக்கு. கரிஷ்மாவுக்காக கட்சியில இணைகிறதா? கரிஷ்மாக்காக இணைஞ்சேன்னு சொல்லல, டோன்ட் ட்விஸ்ட். கரிஷ்மாக்காக நான் இணைஞ்சேன்னு நான் கேட்கல. அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்க. மாற்றம் வேணும். நிறைய மாற்று கட்சிகளே இல்ல. நம்ம வந்து 2 கட்சிகள் தான் மாறி மாறி நம்மள ஆட்சி செய்யறாங்க. புதுசா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம சீமான் அண்ணன் கட்சி இருக்கு. புதுசு கட்சி, இளைஞர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க. அவர் கட்சிக்கே ஏன் இன்னும் நிறைய ஒரு ஓட் பேங்க் வரல அப்படின்னு சொன்னா அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் ஒரு ஆக்ட்ரஸ் வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் லீடரா எப்படி ஏத்துக்கிறது, இவருக்கு எப்படி ஓட்டு போட்டு இருந்தாலும் இப்படிடா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. நான் பேசுறாங்க. அதனாலதான் அவருக்கு ஓட் பேங்க் கம்மியாகுது. அவர் இல்லாட்டி அவர் பேசுற சித்தாந்தத்துக்கும் அவர் பேசுற கொள்கைகளுக்கும் அவர் இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணும். அவருக்கு ஏன் அந்த டவுன்ஃபால் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் அவர் இந்த மாதிரி பர்சனலா எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி அது வந்து அவருக்கு டவுன்ஃபால். இப்போ ஒரு ரசிகர்களாகட்டும் இல்லாட்டினா தொண்டர்களாகட்டும், இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, அதுல நம்ம பேச தேவையில்ல. அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் இது மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? தனிப்பட்ட வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது யாராவது போய் திரிஷாவுக்கு ஏன் வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டோமா? திரிஷாவை ஏன் ட்ரிப்பு கூட்டு போனீங்கன்னு கேட்டோமா? அன்னைக்கெல்லாம் டிபேட் ஆச்சா? ஃப்ளைட் டிக்கெட் மேற்கொண்டு வந்துச்சு. அதுவும் எப்போ முக்கியமா ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு ஒரு இது வந்தது. அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ அதை பத்தி பேசுங்க, டிக்கெட்ஸ் வெளியில வந்திருக்கு, இவர் இப்படி போயிருக்காரு, இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க கூட, அதை பத்தி பேசுங்கன்றாங்க. கட்சியில இருந்து அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்றாங்க. என்ன பேசுவீங்க? ஓகே, சரி, ஓகே, அவரோட பர்சனல். அன்னைக்கெல்லாம் கூட ஏத்துக்கிற வேண்டியதா இருந்தது. ஓகே, அவரோட நீட்ஸ், அவரோட பர்சனல், இதெல்லாம் போய் நம்ம கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லை. கட்சிக்கு என்ன செய்யறாரு அதை பார்ப்போம் அப்படின்ற ஒரு பிக்சர்ல தான் அன்னைக்கெல்லாம் கடந்தோம். அதெல்லாம் கடந்துட்டு இன்னைக்கு பப்ளிக்கா ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன், அதுவும் ஒரு டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பெண்ணையும் நீங்க மதிக்கல. இந்த பெண் ஒரு நண்பரா இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல நண்பரா இருந்தா கூட அவங்க இமேஜ் டேமேஜ் ஆகும்ல. இந்த இடத்துல விஜய் கூட வர்றது எனக்கு ரொம்ப ப்ரைடுன்னு இருக்காது. மனைவி இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்கும் போது இவளை தப்பா பேசுவாங்க 4 பேர். நம்மள மாதிரி ஆட்கள் டீசெண்டா பேசுவாங்க. கிராமத்துல உட்காந்துருக்கவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க தெரியுமா? அப்ப அந்த மாதிரி ஒரு பேரை நம்ம தோழிக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு விஜய் நினைச்சிருக்கணும். விஜய்க்கு உண்மையிலேயே நல்ல ஒரு நண்பரா இருந்திருந்தா த்ரிஷா என்ன நினைச்சிருக்கணும்னா, இன்னொரு பெண், அதுவும் ஒரு மனைவி இப்படி ஒரு கேஸ்ல இருக்கும்போது நம்ம ஒன்னா போறது சரியா இருக்காது, அது மேற்கொண்டு உங்க ஃபேமிலி லைஃபை ஸ்பாயில் பண்ண விஜய், நான் உங்க கூட வரலன்ற சரியா சொல்லியிருந்தாங்கன்னா தான் அவங்க நல்ல ஒரு நண்பர். அவங்க தோழியா இருந்திருந்தா அதான் செஞ்சுக்கோ. தோழின்னு தோளான்னு பாட்டு போட்டு அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்றானுங்க. அவங்க நல்ல தோழரா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதாவது உங்களுக்கு பின்னால ஏதோ திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு இதை தவிர உங்களால என்ன சொல்ல முடியும்? நேர்மையா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோன்னா நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன். நான் நேர்மையா நான் கேட்ட கேள்வியில தப்பு இருக்கா? நான் பகிரங்கமா உங்க புதிய தலைமுறை மீடியா மூலமா ஒரு 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. உங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் வந்து நேர்மையா என்னோட கேள்வியை கேட்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. என்னைய ஒருத்தர் இயக்குறாங்கன்னு சொல்றது யாரு? அந்த பர்சனை கூப்பிடுங்க, யார் இயக்குறாங்கன்னு காட்டுங்க. டாக் வித் ப்ரூஃப். ஐ வில் ஆன்சர். நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். இதுதான் என் வீடு, எங்கேயும் ஓடி போக மாட்டேன். எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். நான் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக கேள்வி கேட்கணும்னு சொல்கிற ஆள் கிடையாது. எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு டான்னு அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு யார்கிட்டையும் பயம் இல்லை. தமிழர் கலாச்சாரம்னு சொல்லி பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு எதிரான ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க. என்ன வீடியோஸ் போடுறாங்க? ஆக்சுவலியா அதை நீங்க புகைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோக்கள்லாம். நான் ஒரு படம் நடிக்கிறேன், ஏமாளின்னு ஒரு படம் நடிச்சேன். அந்த படத்தை போய் பாருங்க. VZ துரை எடுத்தாரு. அந்த படத்துல நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு கார் ஓட்டிட்டு, என் பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துல இருப்பா, நானும் அந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் கேரக்டர், ரொம்ப ஒரு பணக்கார பொண்ணு, பணக்கார அம்மா, அந்த அம்மா அப்படி இருக்கனால அந்த பொண்ணும் அப்படி ஆயிடுவா, அந்த மாதிரி ஒரு கதை. அதுல நான் அந்த கேரக்டர், அந்த பொண்ணுக்கு அம்மாவா நான் பண்ணேன். VZ துரை தான் எனக்கு வந்து அந்த படத்துல டைரக்டர்.
அந்த படத்தில் எனக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கு விஜய் துரை சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. சார் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது சார். என்ன சார் இது, எப்படி சார் இது, நமக்கு பப்ளிக் இமேஜ் டேமேஜ் ஆகும்ல சார். அம்மா இந்த கேரக்டர்லாம் இன்னைக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இதெல்லாம் வந்து கிடைக்காது இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இதை நீ பண்ணு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, சினிமாவில் வந்து இது கேரக்டருக்காக பண்ணுறது வேற, ஓகே பண்ணலாம் சார். எனக்கு தெரியாது. ஸ்பாட்டில் அத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்தாரு. என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே, எங்கள் சித்தப்பா சிங்கம்புலி அவர்லாம் இருக்காரு, பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஏய் என்ன இது, என்ன தம்ம வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு அப்படிம்பாங்க. சித்தப்பா டேரக்டர் வந்து ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டாவது கண்டிப்பாக பிடிச்சி காட்டணும், ஏன்னா படத்தில் வந்து லைவாக தெரியணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக கற்றுட்ருக்கேன். ஸோ அந்த படத்தை கற்றுக்கிட்டதோடு சரி, அந்த படத்தில் நடித்ததோடு சரி. அதுக்கப்புறம் தம்ம வச்சுக்கிட்டே சுற்றுறோமா? எங்கேயாவது யாராவது என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது என் அசிஸ்டன்ஸ் கிட்ட கேளுங்க, எங்களோட கலாச்சாரம் என்ன, என்னோட பிஹேவியர் என்ன, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ஃபோட்டோ என் விஜய் தம் பிடிச்சது இல்லையா, தண்ணி அடிச்சது இல்லையா? நீங்க கேரக்டர்னு சொல்லும்போது அவங்க கேரக்டர், அப்ப நான் மோசமான கேரக்டர்னு வச்சுக்கோங்க. விஜய் மோசமான கேரக்டரா? நான் மோசமானதான், ஓகே, நானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வைங்க. அதுக்காக வந்து சரக்கு அடிச்சு தம் அடிச்சு சினிமாவில் நடிக்கிற விஜயும் மோசமானவரா? நான் வந்து டீச்சரா? நான் ஸ்கூல் டீச்சரா தம் அடிச்செல்லாம் ஃபோட்டோ போடக்கூடாது, வைக்கக்கூடாது? நான் மேம் ஆக்டர். ஒரு இடத்துல தம் அடிப்பேன், ஒரு இடத்துல சரக்கு அடிச்சிருப்பேன், ஒரு இடத்துல ஒரு டீச்சர் கேரக்டர் நடிப்பேன், ஒரு டாக்டர் கேரக்டர் நடிப்பேன், ஒரு மினிஸ்டர் ஒய்ஃபாக நடிப்பேன், ஒரு மினிஸ்டராக நடிப்பேன், கலெக்டராக நடிப்பேன். இது என்னோட ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனில் இருக்க ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப சில்லியாக ஒருத்தன் போடுறான்ற கேள்வியே என்கிட்ட வைக்கிறதே தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள விஜய்க்கு எதிராகவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வரையும் நீங்க கட்சியில தான் இருக்கீங்க. உங்களுக்கு கட்சியில இருந்து மூத்த தலைவர்கள் யாராவது அழைச்சு பேசினாங்களா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை ஏதாவது பேசினாங்களா? டிவி கேல தானே சொல்றீங்க? யாராவது இப்படி பேசணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். யாரும் மூத்த தலைவர்களுக்கு அது கூட தெரியலையா, இல்லை இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு அதை பற்றின இது எதுவும் இப்போ வரையும் எதுவும் இல்லை. கட்சியை பொறுத்தவரையும் நீங்க இப்போ தனிப்பட்ட விவகாரத்தை மட்டும் பேசுறீங்க. அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியோட இருக்காங்க, பெண்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, கேடர்ஸ் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு துடிக்கிறாங்க. தலைவர் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். தலைவர் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொருத்தரை கல்யாணமே பண்ணாலும் நாங்கள் எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணுவோம், ஐயோ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணால் அவர் வாழ்க்கைக்கு அவர் என்னவோ தேவையோ பண்ணிட்டு போகிறாரு. டைம் இருக்குது தலைவா, உங்களுக்கு 51 வயசு தான் ஆகுது. இந்த எலெக்ஷன் 60 நாள் முடிஞ்சுக்கிட்டோம். நாங்களே வந்து அச்சதை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைக்குன்னு வந்துட்டீங்க. இப்போ அவசரமாக நடிகையை கூட்டு வர வேண்டிய அவசரம் என்ன இருக்குது? அவசரப்படாதீங்க தலைவான்றது தான் கேட்டுக்கிறேன். சமீபத்திய வாக்குறுதிகள், பெண்களுக்கான வாக்குறுதிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதிகள். முதல்ல இலவசமே வேண்டாம், இலவசம் கிடையாதுன்னு நானே பேசியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது அதுதான். நம்ம அந்த மாதிரி போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். சடனாக திடீர்னு வந்து இலவச மோதிரமும் தாய்மாமா சீரும் இதுவும் வருதுன்னு சொன்னால் டக்குன்னு எப்படி அதை மாற்றி இது பண்ணுறாங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன முடிவு பண்ணி இப்படி மாற்றினாரு? இதை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க? இது எதுவும் தெரியல. அப்போஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நல்ல விஷயம் மக்களுக்குன்னு கொடுத்துருக்கும்போது அதை குறையா சொல்ல வேணாமான்னு நினைக்கிறேன். சீர் கொடுங்க, சீர்குலைக்காமல் கொடுங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். அதனால் திமுக ஆட்சியில் அதிருப்தி இருக்கலாம். மாற்றி மாற்றி அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும், இந்த திராவிட கட்சிகளுக்கே வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். மாற்றம் வேணும்னு நினச்சா சீமான் அண்ணன் பின்னாடி தான் போயிருக்கணும் இத்தனை நாள் மக்கள். ஆனால் அவர் பின்னாடிலாம் போகாமல் உங்கள் பின்னாடி வந்திருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றி அந்த மாற்றம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மக்களை ஏமாற்றாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இன்னும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே பார்த்தேன், மோடி புகைப்படம் இருக்குது, தாமரை சின்னம் இருக்குது. இல்லை இதுக்கு பின்னால் எதுவும் காரணம் இருக்கா? இதுக்கு பின்னால் காரணம்ன்றது இல்லை, இதுக்கு முன்னால் நான் இருந்த கட்சின்றதால ஸோ என்னோட ரூம் ஃபுல்லாக இந்த லோட்டஸ் இருக்கிறது, தலைவர்களோட இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் அழிச்சணும். நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட, உங்கள் சோஷியல் மீடியாலேயே உங்களோட ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ் போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள், அது வந்து பிஜேபி சார்ந்து இருக்குது, அதெல்லாம் டெலிட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட முடியுமா? அப்படி நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணுற ஃபோட்டோஸு இதெல்லாம் நான் தேடி டெலிட் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் அது எதுக்காக செஞ்சேன்? அந்த கட்சியில் நான் பயணிச்சிருக்கேன், இதெல்லாம் அழிக்க முடியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அந்த படத்தை அழிச்சிடுவீங்களா? ஆக்சுவலாக வந்து விஜயை வந்து டைரெக்டாக யாராலையும் மீட் பண்ண முடியல, இடையில ஒரு தடங்கள் இருக்குது, ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் யாரு தான் மேம்?
யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி மாதிரி யார் அந்த ஆள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆகிருப்போது. நிறைய இருக்குங்க கட்சிக்குள்ள சில விஷயங்கள் மர்மமாகவே இருக்கு. அவர் அதை மீறி உடச்சி வெளியே வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டார். கேடஸ் கூட இருக்கிறது கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு இதில் மாட்டியிருக்காரா இல்லை மாட்டப்பட்டிருக்காரா எதுவும் புரியல. இப்போதைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து கட்சிக்குள்ள உள்ள வர போறாங்க, அவங்க வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணலாம் வருங்காலங்கள்ல. அது மாதிரி நிறைய பேர் உள்ள கட்சிக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவர் பர்சனலாக என்ன ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள்லாம் நம்பிக்கையில் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது விஜய்க்கு அழிவு காலம்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஆல்ரெடி பிளான்டா தான் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு? மேபி இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ போல்டாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன வேணாலும் செய்வார்ல. போல்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டு வந்தப்போ ஒய்ஃப் இருக்காங்க, இவ்வளோ பேர் மத்தியில் வந்து போல்டாக கூட்டு வந்தவர் நாளைக்கு போல்டாக ஒரு போஸ்டிங்கை போட்டு அவங்க தான் இனிமேல் எதாவது பார்க்க போகிறாங்க சொன்னால் கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவீங்க? செங்கோட்டையனே போய் கையை கட்டி நிற்க வேண்டிய நிலமை வந்துடும்ல. ஏன்னா பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பண்ணும்போது ஏன்டா இந்த மாதிரி சூழ்நிலையில் இது தேவையானு கேட்குறவன் தான் கரெக்ட். இல்லைங்க அது நட்பு அப்படின்னா அவன் சப்பக்கட்டு கட்டுறான் இல்லை முட்டு கொடுக்குறான்னு அர்த்தம். முட்டு இவ்வளோ நாள் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே முட்டு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நமக்கு மக்கள் தலையில் கொட்டு வச்சுருவாங்க. ஓகே, ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? விஜயோட தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு 10க்கு நீங்கள் மதிப்பெண் கொடுப்பீங்கன்னா எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? 2. அவ்வளோ கம்மியாவா? என்ன காரணம்? களத்துக்கு வரல. 1, களத்துக்கு வந்திருக்கணும். மக்களோட மக்களாக அவர் இன்னும் பயணிக்க ஆரம்பிக்கல. அதுலேயே 5 மார்க் அவுட். நம்ம கேதம் கேட்கவும் போக மாட்டோம், தேதி அறிவிச்சதுக்கப்புறம் தான் வருவோம். பாதி நாள் கேஸுன்னு போயிடுவோம், பாதி நாள் சிபிஐ என்கொயரின்னு போயிடுவோம், பாதி நாள் பப்ளிக் ஈவெண்ட்ஸுக்கு போயிடுவோம், பாதி நாள் ட்ரிப்புக்கு போயிடுவோம்னா நீங்க ஜாயின் பண்றீங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள. நான் மாறுறது கிடையாது இல்ல. இதுல என் மனநிலைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் மனநிலை இன்னமும் அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவர்கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவர் இப்படி வரணுன்ற எதிர்பார்ப்பு அதிகமா எல்லாரும் போலவும் எனக்கும் இருக்கு. என் மனநிலையில சேஞ்ச் இல்லை, அவரோட செயல்பாடுகள்ல சேஞ்சஸ் இருக்கு. நான் வந்து அவர் வந்து மோடி வந்தாலே வந்துட்டு இங்கே வந்து ரோடு கடையில் போய் உட்காந்து டீ குடிச்சு இதெல்லாம் வந்து இப்போ இந்த டீ கடைக்காரங்கிட்ட பேசுகிறதாகட்டும் இதெல்லாம் நடக்குதுங்க. எல்லாம் ஹோம் மினிஸ்டர் வராங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராங்க, மார்க்கெட்டில் போய் காய் வாங்க போகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. மினிஸ்டர்ஸும் ஹோம் மினிஸ்டர்ஸும் பிரதமருமே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது விஜய் இன்னைக்கு வெறும் ஆக்டர் தான். ஆக்டர் அண்ட் இஸ் கோயிங் டு பிகம் அ லீடர், ஒரு பார்ட்டியோட லீடர். அவர் வந்து இதெல்லாம் உடச்சி வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு போராட்டம் நடக்குது, போகவே முடியல, இது இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். நீங்கள் நினச்சா எப்போ வேணாலும் போகலாம். லைவாக ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணணும், குடிசை வீட்டில் இருக்கவங்களை கூட போய் சந்திக்கணும். மேடை போட்டு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை அரசியல். அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவார்ட் ஷோ நடத்திட்டு போயிடலாம். நீங்கள் வந்து ஒரு லீடராக வரீங்க அப்படிங்கும்போது செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குன்றத செயல்பாடுகள் இல்லை. சரி, கேடஸ் செயல்பாடு இருக்கா? யார் செயல்பாடோட யார் செயல்பாட்டு இருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. செங்கோட்டையன் இருக்காங்க, ஆதவர்ஜுனா இருக்காங்க, அருண்ராஜ் இருக்காங்க, கட்சியில தலைவர்கள்லாம் இருக்காங்களே. இருக்காங்க. என்ன செயல்பாடு கட்சிக்காக நடந்துட்டு இருக்கு? நீங்க தான் கட்சியில இருக்கீங்க, நீங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கட்சியில வந்து அரசியல் செயல்பாடுகளா இன்னும் ஒன்றும் பெருசா ஆரம்பிக்கல. இப்பதான் வந்து உறுப்பினர் சேர்க்கை, இன்னும் பூத் ஃபில் பண்றதுல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கோடிக்கணக்கில் எங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. பார்ப்போம். இப்போ ஒருத்தர் சொல்லிடலாம், இப்போ நான் கூட சொல்லலாம் எனக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்கு ஊர்ல அப்படின்னு நான் சொல்லலாம். வந்து பார்த்தா தானே தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்ப்போம், நம்புறேன். பட் ஆனால் களம் நல்லா இருக்கு, மக்களும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. தலைவர் மாத்திக்கிட்டு அவர் இன்னும் களத்துல வந்தாருன்னா இன்னும் சிறப்பா இருக்குன்றது என்னோட முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட மனைவி சங்கீதாவை வந்து திமுக சைட்லேருந்து இயக்குறாங்க. அதனால தான் இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்கடிக்காக சங்கீதா இந்த மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வருது. தன் மனைவி இன்னொரு கட்சி இயக்குதுன்றதே அசிங்கங்க. அதை எப்படி பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த என் மனைவி இன்னொரு கட்சிக்காரன் இயக்குறான்றது அசிங்கம் இல்லையா நமக்கு? அவ்வளோதான் நீங்கள் குடும்பம் நடத்துனீங்களா? இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்? ஒரு ஒய்ஃப் அக்யூசேஷன் பண்ணுறது. ஒய் யூ வாண்ட் டு டேமேஜ் சங்கீதாஸ் ரெப்புடேஷன், அவங்களோட டிக்னிட்டி. அவங்க ரொம்ப டிக்னிஃபைடு லேடி. அவங்க லைஃப் ஃபுல்லாக விஜய் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைகளை வளர்க்குறது, அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்.
அப்படி ஒரு டிக்னிஃபைடு பர்சன் மேலே இவ்வளோ அக்யூசேஷன்ஸ். பாலிடிக்ஸில் இவர் வந்திருக்காருன்னா இவர் ஜாலியாக ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவார். இவர் மேலே எந்த அக்யூசேஷனும் வைக்க மாட்றாங்க. இவரை யார் இயக்குறா, த்ரிஷாவை யார் இயக்குறான்னு பேச மாட்றீங்க. எதுவுமே பண்ணாத, இப்போ எந்த தப்பும் பண்ணாத சங்கீதாவை யார் இயக்குறான்றத பேசுறீங்க. திஸ் இஸ் புல்ஷிட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் யாரும் இப்படி யோசிக்காதீங்க. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அவங்ககிட்ட பணம் இல்லையா? அவங்களுக்கு அறிவு இல்லையா? படிக்கலையா? ஏன் அவங்கள திமுக இயக்கணும்? இதுக்கு முதல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தை கூட ஏன் விஜய் வாயில் வரல? என் மனைவியை பற்றியோ என் சொந்த பிரச்சனையை பற்றியோ சமூக ஊடகத்தில் வந்துட்டு டிவிக்கு பேரை சொல்லிக்கிட்டு யாராவது விமர்சித்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் ஏன் சொல்லலை? சொந்த பிரச்சனை நீங்க வாயில சொல்ல வேணாம், கொடுப்பீங்களே பக்கம் அறிக்கை, அப்படி ஒரு அறிக்கையா கூட கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? உங்க ஒய்ஃபை ஊரே பேசுதுங்க. ப்ரொடெக்ஷன் இஸ் யுவர் ரைட். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடெக்ட் ஹர். ஷி இஸ் ஸ்டில் யுவர் ஒய்ஃப் இல்ல? சரி, இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க. ஒருவேளை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாலோ இல்லை கட்சியிலேருந்து நீங்களே விருப்பப்பட்டு வெளியேறினாலோ உங்களோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம் கட்டம் கட்டி அடிப்பேன். அதான் என்னோட அடுத்த கட்டம். கட்டம் கட்டி யார் அடிப்பீங்க? அதை அடிக்கும்போது சொல்றேன். முன்னாடியே சொல்லிட்டு அடிக்கிறது என் பழக்கம் இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.